முட்டையோடைய அருமை பெருமையை பத்தி ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா? அதுல நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, மஞ்சள் கரு சாப்பிட சொல்றீங்க, கொலஸ்ட்ரால் ஏறிடாதா அப்படின்னு. இந்த கொலஸ்ட்ரால் ஏறிடாதா அப்படின்றது முட்டைக்கு மட்டும் உண்டான கேள்வி கிடையாது. கொழுப்பான உணவு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறிடாதா அப்படின்றது தொடர்ந்து கேட்கப்படும் ஒரு கேள்வியா இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கொழுப்பு அப்படின்றது வேற, கொலஸ்ட்ரால் அப்படின்றது வேற. கொழுப்பு அப்படின்றது நம்ம உடம்புக்கு சக்தி கொடுக்கறதுக்கு தினமும் 30-40 கிராம் தேவைப்படுற ஒரு அத்தியாவசியமான உணவுப் பொருள். கொலஸ்ட்ரால் அப்படின்றது ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு 2000 மில்லிகிராம் தேவை. கொலஸ்ட்ரால் அப்படின்னாலே அது ஹார்ட் அட்டாக்கை உருவாக்கிடும் அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா கொலஸ்ட்ரால் அப்படின்றது நம்ம உடலுக்கு ஒரு நாளைக்கு 2000 மில்லிகிராமுக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புடைய செல்களுடைய அணுக்களுக்கு, ஜவ்வுகளுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். நம்ம உடம்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா கோடான கோடி செல்களான ஆன ஒரு அமைப்பு தான். அந்த ஒவ்வொரு செல்லுடைய ஜவ்வுக்கும் கொலஸ்ட்ரால் தேவை. இந்த கொலஸ்ட்ராலே சுத்தமா இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்பு மரம் செடி கொடி மாதிரி இல்லாம கல்லு மாதிரி ஆகி, மரம் செடி கொடி மாதிரி கூட அசைய முடியாத அளவுக்கு ஒட்டுமொத்தமா ஒரு மரக்கட்டையாவோ இல்ல கல்லு மாதிரியோ ஆயிடும். ஸோ ஜவ்வுகளுக்கு, அதுவும் குறிப்பா செல்களுக்கு இடையே உள்ள ஜவ்வுகளுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப அவசியமா தேவைப்படுது. மனிதன் மட்டும் கிடையாது, எல்லா உயிரினங்களுக்கும் இந்த செல்களுக்கு உண்டான ஜவ்வுகளுக்கு கொலஸ்ட்ரால் தேவைப்படுது. இல்லைன்னா நம்மளால வளைஞ்சு நெளிஞ்சு வாழ முடியாது. மட்டும் இல்லாம நம்ம உடம்புக்கு முக்கிய தேவையான ஹார்மோன்களான கார்டிசால், பெண்களுக்கான ஈஸ்ட்ரோஜன், ஆண்களுக்கான டெஸ்டோஸ்டெரோன், விட்டமின் D3 இது எல்லாமே கொலஸ்ட்ரால்ல இருந்து தான் உற்பத்தி ஆகுது. கொலஸ்ட்ரால் அப்படின்றது நம்ம சாப்பிட்ற உணவு மூலியமா தான் வருது அப்படின்றது ஒரு தவறான உதாரணம். ஆக்சுவலா நம்ம கொழுப்பு சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ, நம்மளுடைய கல்லீரல் நம்ம உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கொலஸ்ட்ராலை உற்பத்தி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பியூர் வெஜிடேரியனா இருப்பாங்க, இல்ல நான் சுத்தமா கொழுப்பே தொட மாட்டேன் அப்படின்ற மாதிரியான உணவு முறையில இருப்பாங்க. அவங்களுக்கு கூட கொலஸ்ட்ரால் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதற்கு காரணம் நம்மளுடைய கல்லீரல். கொழுப்பு உணவு சேர்க்காத நபர்களுக்கு கூட இந்த கொலஸ்ட்ராலை கல்லீரல் ப்ரொடியூஸ் பண்ணா கூட அது தேவைக்கு அதிகமா இருந்ததுன்னா திருப்பி கல்லீரலுக்கே சேர்ந்துடும். சுத்தமா நான் கொழுப்பே சாப்பிட மாட்டேன்றவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2000 மில்லிகிராம் கொழுப்பை கல்லீரல் உற்பத்தி பண்ணிட்டு தான் இருக்கு. இப்போ முட்டைக்கு வரலாம். முட்டை முழுசா சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறிடாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முழு முட்டையில மஞ்சள் கருவோட சேர்த்து இருக்கிற கொலஸ்ட்ரால் அளவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 மில்லிகிராம்ல இருந்து 180 மில்லிகிராம் தான். 2000 மில்லிகிராம் தினப்படி தேவைப்படுற நம்ம உடம்புக்கு 120 இருந்து 180 மில்லிகிராம் சாப்பிட்ற முட்டையினால கொலஸ்ட்ரால் ஏறிடும் நம்ம பயப்படுறது அவசியமே இல்லாத ஒண்ணு. நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், அதுதான் லிவர் 2000 மில்லிகிராம் உற்பத்தி செய்து நாம ஏன் கொலஸ்ட்ராலை சாப்பிடணும் அப்படின்னு. நீங்க சாப்பிட்டது போக மீதி இருக்கிற தேவையை தான் லிவர் பூர்த்தி பண்ணுது. சுத்தமா நீங்க கொழுப்பே சாப்பிடல, இல்ல கொலஸ்ட்ரால் உணவே சாப்பிடல அப்படின்னா கூட அது 2000 மில்லிகிராம் மேட்ச் பண்ணுது. அதனால கொலஸ்ட்ரால் அப்படின்றது நம்ம உடம்புக்கு அவசியமான ஒண்ணு. இடத்துல நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியது, கெட்ட கொலஸ்ட்ரால் அளவுகள் அதிகமாகாம நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதீத சர்க்கரை சேர்க்கப்பட்ட தானிய உணவுகள் அல்லது மாவு சத்து அதிகமா இருக்கிற தானிய உணவுகள், இது எல்லாமே நமக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை தான் அதிகமா உற்பத்தி பண்ணுது. இதை பத்தி நம்ம பல வீடியோல இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். அதை நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ கொலஸ்ட்ரால் உடம்புக்கு நல்லது. அது நல்ல கொலஸ்ட்ராலா இருக்கிற வரைக்கும் உணவின் மூலியமா கிடைக்கிற கொழுப்பு அல்லது கொலஸ்ட்ரால் எல்லாமே நமக்கு நல்லதுதான் செய்யும். ஆனா தானிய உணவு, மாவு சத்து அதிகமான உணவு, சர்க்கரை சேர்க்கப்பட்ட அதிக உணவு, ரொம்ப இனிப்பான உணவு, பேக்கரி பொருட்கள், பேக்கரி உணவுகள், பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகள், இது எல்லாமே நம்ம உடம்புக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை தான் அதிகமாக செய்யும். ஸோ நம்ம தவிர்க்க வேண்டியது அதுதான். நம்ம சேர்த்துக்க வேண்டியது நல்ல கொழுப்பு உள்ள, நல்ல நேரடியான கொழுப்பான உணவுகள். அது நமக்கு எந்த தீங்கும் செய்யாது.